இதோ நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளிலே நாம் புனித யோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவர் என்கிற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே எல்லா இல்ல தலைவர்களையும் கணவன்மார்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாகவும், குடும்பத்திற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கடவுள் ஆசீர்வதிக்கவும், நல்ல உடல் சுகத்தை கொடுக்கும்படியாகவும், எடுக்கிற திட்டங்களை கடவுள் நிறைவேற்றி தரும்படியாக ஒப்பு கொடுப்போம். எல்லா கணவன்மார்களும் புனித யோசேப்பை போல குடும்பத்திற்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கும்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. மேலும் இந்த வழியிலே மார்த்தா, பிரான்சிஸ், ஜெய்சீல் இவர்கள் குடும்ப நலனுக்காக விவசாயம் கால்நடைகள் விருத்தி அடையும்படியாக குடும்பத்தில் மரித்த மரியதாஸ் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளை அவருடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காக, மேலும் குடும்பத்தில் மரித்த மனோன்மணி, மாசிலாமணி, மரிய செல்வம் இவருடைய ஆன்மீக இலைப்பாற்றிக்காகவும் செபிக்கிறார்கள். வழியில் நாம் நம்முடைய தேவைக்காகவும் நம்மவர்களுடைய தேவைக்காகவும் பக்தியோடு மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும்
வாழ்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று உதித்தவனே. தந்தையினின்று உதித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே இறங்குமையா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத தூய அவையரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பது நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நன்மைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 4, 5, 12 முதல் 14 மற்றும் 16. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சொந்தம் யாவும், என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம் தருவாய், தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் எழில்வானம் போல நிறைக்கும்
என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தருவாய் உன்னை தருவாய். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 13 முதல் 16, மேலும் 18 முதல் 22. சகோதரர் சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயல்களால் நம்பிக்கையின் வாக்குறுதி அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கும் உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவர் நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி, முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 16, 18 முதல் 21 மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்தது.
அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இன்னைக்கு நாம் தந்தையர் தினம் என்று சொல்லலாம். வழக்கமாக பெண்கள் தினம், தாய்மார் தினம் என்று சொல்லி கொண்டாடுவது போல இன்று சூசையப்பர் மரியாவின் கணவர் என்று கொண்டாடுவதனால் குறிப்பாக கணவர்கள் தினம் என்று கூட இந்த நாளை சொல்லலாம். யோசேப்பு குடும்பத்தை எப்படி பாதுகாத்தாரோ அதுபோல ஒவ்வொரு கணவரும் தங்களுடைய குடும்பத்தை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் தந்தைக்குரிய பணியையும் கணவருக்குரிய பணியை சிறப்பாக செய்வதற்காகவும் இந்த பலியிலே நாம் சிறப்பாக அவர்களுக்காக செபிப்போம். அவர்களுக்கு அந்த கடவுளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். இனி அவர்களே, யோசேப்பு மரியாவின் கணவர், இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் ஆணுக்கு பெண் சமம், ஆணும் பெண்ணும் சமமானவர்கள், ஆணை விட பெண் மேலானவர் என்று பலவாறு சொல்லப்பட்டாலும் குடும்பம் என்று வருகிற பொழுது குடும்ப தலைவர் யார்? கணவர் தான். அது நம்ம நினச்ச முடியாதில் மாற்ற முடிகிறது. நம்ம சமூகம் அது பெருவாரியாக அங்கீகரிக்கிறது. மேலை நாடுகளில் சமத்துவத்தை பற்றியோ அல்லது தனியாக வாழ்ந்து விடுவது பற்றியோ பேசினாலும் குடும்பம் என்று அவர்கள் ஒரு முடிவெடுப்பார்கள் என்று சொன்னால் எல்லா பொறுப்பும் கணவன் மேலே தான் விழுது. ஒரு மனைவி அல்லது ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டாலே அவங்க திருமணத்துக்கு தயாராகி விடுகிறார்கள். ஆனால் ஒருவர் கணவராக வேண்டும் என்று சொன்னால் அவர் வேலை பார்க்கணும், எந்த கெட்ட உலகம் இருக்கக்கூடாது, அவருக்கு குடும்ப பொறுப்புகளையே அவர் நிறைவேற்றுவதாக தயாராக இருக்கணும், சொந்த வீடு வச்சுருக்கணும், ஒருவேளை கடன் வாங்கினா அந்த கடனை தீர்க்கிறவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கணவருக்குத்தான் என்ன செய்யப்படுகிறது? எல்லா நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது, எல்லா விதமான பொறுப்புகளும் கொடுக்கப்படுகிறது. எல்லா இடமும் சரி, எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த சமயமாக இருந்தாலும் சரி, எந்த கணவரும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல. மனைவி கண்டிப்பாக சம்பாதிக்கலை அப்படின்னா, மனைவி வேலைக்கு போகலன்னா இந்த சமூகம் ஒன்றுமே சொல்லாது. ஆனால் கணவர் வேலைக்கு போகலன்னா மனைவி எத்தனை வேலைனாலும் மாறி மாறி போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் கணவர் ஒரு வேலையிலேருந்து நிப்பாட்டி இன்னொரு வேலைக்கு சம்பளம் கூடுதலாக வரும், ஒரு மாதம் கழித்து கிடைக்குன்னு சொல்லி நின்ட்டாருன்னா அவ்வளோதான். அது வரைக்கும் குடும்பத்தை யார் பார்ப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இனியவர்களே, கணவர்களுக்கு அதிகமான மன அழுத்தத்தை இந்த சமூகம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது, காலங்காலமாக அதை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கணவர்களுக்கு புனித யோசேப்பு எப்படி ஒரு மாதிரியை கொடுக்கிறார் அப்படிங்கிறத சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இனி இவர்களே, கணவர்கள் ஒரு குடும்பத்துக்கு அரசர்கள் மாதிரி. அவர் சம்பாதிக்கிறான், அவருக்கு திறமை இருக்குது, திறமை இல்லை, அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஒருவருக்கு முடிசூடி விட்டார்கள் என்று சொன்னால் அவர் அரசர் தான். அரசருடைய மிக முக்கியமான வேலை என்ன? திட்டமிடுதல். அரசர் திட்டமிடுகிறார் என்று சொன்னால் அந்த திட்டத்தை யார் நிறைவேற்ற வேண்டும்? அரசர் நிறைவேற்றுவாரா? கட்டாயம் கிடையாது. இப்போ அரசர் சொல்கிறாரு மக்கள் எல்லாரும் வரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசராகவே எல்லாருமே வரி வாங்கிட்டு இருப்பார். அவருக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டி தான் நிச்சயம் வரி வாங்கிட்டு வரணும். அதற்கு இந்த குடிமக்கள் எல்லாம் கட்டுப்பட்டவர்கள், கடமைப்பட்டவர்கள். அரசன் சொன்னால் அவர் செய்கிறாரோ இல்லையோ மக்கள் செய்தே ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. அரசர் வெறுமனே முடிவுகளை மட்டும் என்ன செய்யலாம்? அறிவித்து கொண்டே இருக்கலாம். இப்போ ஒருவேளை எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்தா ஒரு முடிவு எடுக்கணும்னு வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு அரசவையில் ஒரு பெரிய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருக்கிறார்கள், மித்த மேதாவிகள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் என்ன செய்வாங்க? தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் இறுதியில் முடிவெடுக்க வேண்டியது யார்? அரசர். அப்போ அந்த முடிவு யாரை பாதிக்கும்? ஒருவேளை அரசரை ஏமாற்றி கூட முடிவெடுக்கப்படலாம். ஆனால் அரசர் ஏமாந்து போய் ஒரு முடிவெடுத்தாலும் அந்த முடிவுக்கான பொறுப்பு முழுவதும் அவரை சார்ந்ததாக இருக்கிறார். அது மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவர் எதை செய்தாலும் அவரை சார்ந்துதான் இருக்கும். குடும்பத்தினுடைய நன்மை தீமைகளை எல்லாம்
அவர் தலையில தான் போட்டுருவோம். அப்போ இனியவர்களே, இந்த வகையான சூழ்நிலையில் யோசேப்பு எப்படி அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறார், அந்த குடும்பத்தில் அவர் எப்படி நடந்து கொள்கிறார், அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நாம் செய்வோம். நாசரேத்து குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். நாசரேத்து குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? நாசரேத்து குடும்பத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க? சூசேப்பர், மரியா, இயேசு. சரி, இயேசு கடைசியில் வந்துட்டார், பரவாயில்ல. ஆமாம், யோசிச்சு பாருங்க, 3 பேர் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் கடவுள். கடவுள்கிட்ட பாவம் உண்டா? கடவுளிடம் பாவம் இல்லை. அன்னை மரியாவுக்கு ஜென்மபாவம் இருந்துச்சா? இல்லை. சூசேப்பருக்கு ஜென்ம பாவம் இருந்துச்சு. அப்போ குடும்பத்தில் பாருங்க, ஒரு கிரெடேஷன், ஒரு படிநிலை. இயேசு மகன் பாவமே இல்லாதவர், தாய் மரியா குடும்ப தலைவி பாவத்திலிருந்து காக்கப்பட்டவர், அந்த பாவம் அண்டாம காக்கப்பட்டவர். சூசையப்பர் மீட்கப்பட்டவர், ஜென்ம பாவம் வந்து அவரை மீட்டெடுத்திருக்கிறார்கள். அப்போ இனியவர்களே, அந்த படிநிலையை பார்க்குற பொழுது ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யுது, மாறிக்கிட்டே வருது. ஒழுங்காக கணக்குப்படி பார்த்தா சூசையப்பர் என்ன செய்ய, கடைநிலை பண்ணியது தான். கடவுளுடைய தாய் சூசையப்பர் வந்து மீட்கப்பட்டவர் தான். ஆனால் சூசையப்பர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய நிலைமையை உணர்ந்து கொள்கிறார். யார் பெரிய ஆள், யார் சின்ன ஆள், யார் எதை செய்யணும், கடவுள் செய்வார், நம்ம சும்மா உட்காந்து விடுவோம். அவருக்கு என்ன வேலை? கார்டியன் வேலை தான், அப்படி தானே, பொறுப்பாளர் வேலை தான். நீங்கள் காசை கொடுங்க, நான் செலவழிச்சு பில்லை தரேன் அப்படி சொல்லியிருக்கலாம். யார் என்ன செஞ்சிட முடியும்? அன்னை மரியாவுக்கு ஊர் உலகம் பேசக்கூடாது, ஒரு கணவர் வேணும், நான் கணவராக இருந்துக்கிறேன், அவ்வளோ தானே, இன்சியில் போட்டுடுங்க, பிரச்சனை இல்லை, காசை கொடுங்க, நான் குடும்பத்தை நடத்துகிறேன், ஒரு பிரச்சனை இல்லை, வெளியூர் கூட்டு போகணுமா கூட்டு போகிறேன், உள்ளூர் கூட்டு வரணுமா கூட்டு வரேன், என் வேலை என்னன்னு சொல்லுங்கள், செஞ்சுட்டு பேசாமல் இருக்கிறேன், சம்பளம் கொடுத்துடணும் அப்படிலாம் கேட்கலாம். அப்படி கேட்டிருந்தாலும் அது முறை தான், அவருக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பணி தான். ஆனால் சூசேப்பர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னை விட தகுதியிலும் திறமையிலும் மிகுந்தவர்களா மிகாதவர்களா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என் வேலை இது தானே, அதை மட்டும் செய்கிறேன், அதுவும் அவர் சொல்லவில்லை. மாறாக தனக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை கடந்து எவ்வாறு சிறப்பாக செய்ய முடியும் என்பதை யோசித்து பார்க்கிறார். அன்னை மரியாவினுடைய கற்பத்தை குறித்து ஊர் உலகம் வேற வேற மாதிரி பேசுது, தன்னுடைய காதுக்கு வருகிறது, ஏன் போட்டு வம்பு, மறைவாக விலக்கி விடலாம் என்று முடிவெடுக்கிறார். ஆனால் கனவிலே வந்து சொல்லப்படுகிற பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னா, அந்த முடிவுகள் எடுக்கிற நிலைக்கு வருகிறோம். ஒரு குடும்பம் என்ற அமைப்பு வருகிற பொழுது முடிவுகளை கணவர்கள் எடுப்பது மிக முக்கியம். இப்போ சூசேப்பர் குடும்ப தலைவராக முடிவெடுக்கிறார். என்ன முடிவெடுக்கிறார்? இது எனது குடும்பம், எனது குடும்பம் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் காரண காரியங்களை ஆராய்ந்து பார்த்தல் அல்ல, ஒரு திட்டத்தை நிரூபிப்பதில் அல்ல, மாறாக குடும்பமாக இணைந்திருப்பது முக்கியம். எனவே தான் அதை குறித்து எதுவுமே சிந்திக்காமல் அவர் என்ன செய்கிறார், தம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்கிறார். இந்த ஓர உலகம் என்ன சொல்லுவோம், அது பிரச்சனை இல்லை, எனக்கு கடவுள் எனக்கு சொல்லிவிட்டார், இப்போ நான் என்ன செய்ய போறேன், அவ்வளவுதான். அப்போ ஒரு கணவர் குடும்பத்திற்காக எடுக்கிற திட்டத்தில் அந்த பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனை என்ன, என் குடும்பத்தை பற்றி யார் என்ன சொல்றா, என் பிள்ளையை பற்றி யார் என்ன சொல்லுகிறா, எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ளவும். கேட்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, அப்புறம் உண்மையான தகவலும் வராமல் போயிடும். தாராளமாக எல்லா கணவரும் எல்லா மனைவியும் நினைச்சுன்னா குடும்பத்தை பற்றி சொல்லப்படுகிற எல்லா கருத்துக்களையும் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் முடிவுகளை, பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். இது என் குடும்பம், என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும், ஏற்றுக்கிடணும். அப்போ முதலில் என் மனைவியை ஏற்றுக்கொள்கிறேன். அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்வது கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு சமமாக இருக்கிறது. எனவே தான் அந்த குழந்தை பிறந்தவுடனே அவருக்கு இயேசு என்று பெயரிடுகிறார். எனவே இனியவர்களே, வேறுபாடுகளை கடந்து, மாறுபாடுகளை கடந்து, கேள்விப்படுவதை கடந்து இதுதான் சரி என்கிற முடிவை அவர் எடுக்கிறார், அதில் நிலைத்திருக்கிறார். புனித பவுலடிகளார் சொல்லுவார், நீங்கள் பேசுவதில் அல்ல, மாறாக செயலில் தூய அன்பை வெளிப்படுத்துங்கள். சூசேப்பர் எங்கேயுமே பேசல விவிலியத்தில், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் பேசிக்கொண்டே இருக்கிறது. குடும்பத்தை வழிநடத்துவதாக இருக்கலாம், இந்த குடும்பத்திற்கான திட்டங்கள் அறிவிக்கப்படுவது என்றால் அதை எப்படி செய்வது. உதாரணத்துக்கு இயேசு பிறக்கிறார், இயேசு பிறந்த உடனே குழந்தையை கொள்ள தேடுகிறார்கள், நீ எகிப்திற்கு தப்பித்து ஓடுன்னு சொல்கிறாங்க. எகிப்திற்கு தப்பித்து ஓடுகிறார். அங்கே குழந்தையை கொள்ள தேடியவர்கள்லாம் எல்லாரும் இறந்து விட்டார்கள், நீ திரும்பி வா என்று சொல்கிறார். ஆனால் திரும்பி எங்கே போகணுங்கிற முடிவை யார் தான் எடுக்கிறா? சூசேப்பர் தான் எடுக்கிறார். நான் திரும்பி போகலாம், ஆனால் மறுபடியும் கொள்ள தேடினா அப்போ எங்கே போகிறது? சொந்த ஊரில் தான் என் மகன் வளரணும், அதுதான் என்னுடைய மகனுக்கு சிறந்தது.
சொந்த மொழியில தான் பேசணும், அதுதான் அவனுக்கு நல்லது. அப்போ எங்கே வைக்கிறது? அப்போ நாசரேத்துக்கு போகும். நாசரேத்து சொந்த ஊரில் இருக்குது, ஆனால் அந்த ஊரை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 குடும்பம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த ஊரிலிருந்து நல்லது வரும்னு சொல்லி யாருமே நினைக்க போகிறதில்ல. என் மகன் எங்கே இருந்தாலும் அவனை வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த ஊர்ல இருந்தா வாரான்னு சொல்லி யாருனாலும் பேசலாம், ஆனால் அந்த ஊரில் அவனை சிறந்தவனாக மாற்ற என்னால் முடியும். அதனால் எங்கே போகணும், பெத்திலகேமு தான் போகணுமா? அவசியம் இல்லை. என்னுடைய மகனை எந்த இடத்தில் நான் சிறந்தவனாக வளர்க்க முடியும், ஆனால் தாய் நாட்டில் இருக்க வேண்டும். எனவே நாசரேத்துக்கு போவேன். அந்த முடிவை அவர் எடுக்கிறார். அந்த முடிவில் அவர் சிறந்தவராக காட்டுகிறார். ஒவ்வொரு ஆண்டுமே அவர்கள் எருசலேமுக்கு செல்கிறார்கள். ஒரு தந்தைக்குரிய பணியை போயிட்டு வரதுக்கு எவ்வளவு செலவாகும் என்றதெல்லாம் அவர் யோசிக்கவில்லை, அதற்காக உழைக்கிறார். தன்னுடைய மகனை எந்த அளவிற்கு அவர் வளர்க்கிறார் என்று சொன்னால், 12 வயதான போது நான் கடவுளுக்குரியவன், கடவுளுக்குரிய இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்கிற முடிவை 12 வயதிலே இயேசு எடுக்கிற அளவிற்கு அவரை வளர்க்கிறார். ஒரு தந்தை மகனை வளர்க்கிற விதத்தை பாருங்கள். எனவே நான் பொறுப்பாளி தானே, நான் பாதுகாவல் தானே என்றெல்லாம் அவர் யோசிக்கவில்லை. தந்தை நிலையிலிருந்து நான் அதை செய்வேன், இது ஏன் குடும்பம் அப்படிங்கிற உணர்வை அவர் பெற்றுக்கொள்கிறார். இந்த குடும்பத்திற்கான முடிவுகளை எடுக்கிற பொழுது அதை எப்படி சரியாக செய்வது என்கிற தீர்மானித்துக் கொள்கிறார். எனவே எல்லா கணவர்களும் இதே மாதிரியான ஒரு முடிவுகளை எடுக்கவும், அதில் நிலைத்திருக்கவும், அதை சரியாக செய்வதும், ஆண்டவர் அவர்களுக்கு அருளை கொடுக்கும்படியாகவும், மனைவிகள், பிள்ளைகள், பெற்றோர்கள் அதற்கு உடன்படும்படியாகவும், அவர்கள் உறுதுணையாக இருக்கும்படியான வரத்தை இந்த பலியிலே நாம் அன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அமர்ந்து கொள்வோம். காணிக்கப்படும் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த உம்முரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளி தூயாவை இழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு தந்தையை போல இருந்து காப்பாற்று வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று
பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திரு மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தது திருமுக ஒளியினுடைய செருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சருளப்பர், இவ்வுலகிலும் குகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஒளியாம் இறையே வாராய். விண்ணில் வாழும் விமலாய், மண்ணில் வாழும் மாந்தர், விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர், உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக, ஒளியாம் இறையே வாராய். எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறையே வாராய். நீரும் மழையும் முகிலால், பூவும் கனியும் ஒளியால், ஒளியால் நீரும் மழையும் முகிலால்,
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பினுடைய பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லாக உமது துணையாளி குடும்பத்தை பாதுகாத்து உமருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.